ஒரு ஸ்கூலுக்கு 25 லட்சம் ரூபாய்னா கூட 1000 ஸ்கூலுக்கு எவ்வளவுங்க? 250 கோடிங்க. ஒரு சாமானியமான மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையில உழண்டு கொண்டிருக்கிற மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையான ஒரு மனிதன். 250 கோடி அவர் முன்னாடி இருக்குதுங்க. கையெழுத்து போட்டா ஒரு கையெழுத்துக்கு 250 கோடிங்க. சிங்கிள் டீ வாங்கி குடிக்கலங்க ராஜ்மோகன், ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்கல. அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. இதைத்தான் திமுக காரன் சொல்றான். இப்படியெல்லாம் நடந்திருந்தாங்க நானும் எடப்பாடி சேர்ந்தாத ஆட்சி அமைக்கலாம் முடிவு பண்ணோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்களா பாவிங்களா? இப்படி கெடுத்து விடுறீங்களா இந்த ஜனங்களை? நாங்க தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு ரேட்டு, கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு ரேட்டு, ஒயின் ஷாப்புக்கு போனா டாஸ்மாக் கடையில ஒரு ரேட்டு, நீ எந்த அலுவலகத்தை அரசு வேலைக்கு போனா இந்த வேலைக்கு இவ்வளவு ரேட்டு, இந்த டிரான்ஸ்பருக்கு இவ்வளவு ரேட்டு, இப்படிதான் நாங்க ஒரு பிக்ஸ் பண்ணி நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீ இப்படி எதுவுமே லஞ்சம் இல்ல ஊழல் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களை கெடுக்குறீங்களே.